வன்னியர் சார், நீங்கள் பாரதிய ஜனதா எதிர்ப்பு தான் இந்த மையப்புள்ளின்னு சொன்னீங்க. அது 2021 அது மக்கள் ஏற்றுக்கொண்டு தான் இந்த வாக்குகளை அளித்தார்கள். இப்போ 2026 தேர்தல். இப்போது பாஜக எதிர்ப்புக்கு இன்னொரு மையப்புள்ளியாக தாவேகா உருவாகி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தான் எனது கொள்கை எதிரி என்று நடிகர் விஜயும் 2 மாநாடுகளில் அறிவித்திருக்கிறார். இந்த முறை பாஜக தான் எங்கள் எதிரி என்பது திமுகவுக்கு அந்த மொத்த பாஜக எதிர்ப்பு வாக்குகள் மொத்தமாக திமுகவுக்கு கிடைக்கும் என்பதற்கு என்ன உத்தரவாதம் சார்? ஏன்னா அதுக்கு எதிர்ப்பாக இன்னொரு பெரிய ஒரு ஃபோர்ஸாக இந்த தடவை தாவேகா உருவாகிறது நம்ம மறுக்க முடியாது. 2021 தேர்தலில் அவங்க இல்லை, இந்த தடவை இருக்கு. பாஜக எதிர்ப்புங்கிறது 2ஆ பிரியுமா? அப்படி பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இல்ல, தாவேகா ஃபோர்ஸ்னு அவங்களே சொல்ல மாட்டாங்க. சத்தியம் தொலைக்காட்சி சொல்லுது அவங்க ஒரு ஃபோர்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றது எவ்வளவு மதிப்பீடு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்க முடியுது. அதாவது அவங்களே ஃபோர்ஸ் அப்படின்னா நாங்க தனியா நிக்க போறோம், தனியா ஜெயிக்க போறோம் சொல்லுவாங்க. கூட்டம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இருக்கு, வாங்க வாங்கன்னு முதல் மாநாட்டிலேயே கூவினாரு, 2வது மாநாட்டிலேயே கூவினாரு. யாரும் அங்க போய் சேர்ந்தது மாதிரி யாரும் தெரியல. பாஜகவே கொள்கை எதிரின்றாரு. அந்த கொள்கை எதிரியை எந்தெந்த இடத்துல கடுமையா அவர் எதிர்த்து போராடி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை சொல்லுங்களேன். இன்னைக்கு வாக்கு திருட்டு சம்பந்தமா விடுதலை சிறுத்தைகள் போராடும், கூட்டணி கட்சி போராடுது. 50% வரி ட்ரம்ப் வரி விதிக்கிறாரு. இந்த வரிக்கு பின்னாடி அதானி அம்பானி இருக்கிறாங்க. அந்த அதானி அம்பானி பினாமியா வச்சுக்கிட்டு தான் பிசினஸ் பண்றாரு மோடி அப்படிங்கிறத நாங்க எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் நேற்றைக்கு திருப்பூரில் நடந்த போராட்டத்தில் வெளிப்படையா அம்பலப்படுத்துறாரு, வாக்கு திருட்டு அம்பலப்படுத்துறாரு. போராட்டத்தை அவர் எல்லா பிரச்சனைக்கும் நான் வரமாட்டேன் நடத்தி இருக்கிறார். அவர் முக்கியமான போராட்டத்துக்கு தான் வருவாங்கிறார் சார். அவர் முக்கியமான போராட்டத்துக்கு தான் நான் வருவேன், எல்லா போராட்டத்துக்கும் நான் கலந்து கொள்ள மாட்டான்னு ஒரு அறிவிப்பையே அவர் மதுரை மாநாட்டில் அவர் அறிவிக்கிறாரு. அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளாங்க என்பது 2026 தேர்தலில் தான் தெரியாது. நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லா போராட்டத்துக்கும் குரல் கொடுக்கணும், ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லங்க, அதாவது கொள்கை எதிரின்னு நீங்க பிரகடனப்படுத்துறீங்க. முக்கியமான போராட்டம்னா என்ன முக்கியமான போராட்டம்? ஏதோ ஹீரோ கிளைமாக்ஸ்ல முடிச்சு வைக்கிற மாதிரி முடிச்சு வைக்க போறாரா? என்ன மாதிரியான ஒரு அணுகம்? இந்த பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கத்துக்கு ஒரு போராட்டம் பண்ணாரு. இந்த திருப்புவனத்துல அந்த காவலாளி கொலை, கோயில் காவலாளி அஜித்குமார் கொலைக்கு அவர் போராட்டம் பண்ணாரு. 2 போராட்டம் பண்ணிருக்காரு. என்ன போராட்டம் பண்ணாங்க அவங்க? நான் சொல்றது கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்றீங்கல்ல. பாஜக எதிர்த்து போராட்டம் பண்ணல ஒண்ணும். எந்த இடத்துல ஒரு போராட்டம் நடத்திருக்காரு? இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வாக்கு இவ்வளவு ஏங்க ஒரு நீங்க அம்பேத்கரை நீங்க கோட் பண்றீங்க. அம்பேத்கரை கோட் பண்றீங்க அப்படின்னா அம்பேத்கருடைய புரட்சியாளர் அம்பேத்கருடைய மிக முக்கியமான ஒரு கோட்பாடு அப்படிங்கிறது ஒருவருக்கு ஒரு வாக்கு, ஒவ்வொரு வாக்குக்கும் ஒரே மதிப்பு. ஒருவருக்கு ஒரு வாக்கு, ஒவ்வொரு வாக்குக்கும் ஒரே மதிப்பு. அந்த வாக்குகளை மதிப்பிழக்க செய்கின்ற மிக மோசமான வேலையை செய்கிறது பாஜக. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மிக முக்கியமானது ஜனநாயகம் தான். அந்த ஜனநாயகத்தை அழிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க ஜனநாயகன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறீங்க. ஜனநாயகன் ஜனநாயகத்துக்கு எதிராக செய்யற மோடி எதிர்த்து ஜனநாயகன் போராட வேணாமா? அப்ப என்ன போராட்டத்தை நீங்க நடத்துவீங்க? நீங்க என்ன போராட்டம் நடத்திருக்கீங்க? என்ன முக்கியமான போராட்டத்துக்காக நீங்க வர போறீங்க? அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல் திட்டத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு கிளை அமைப்பு தான் தாவேகா. ஏற்கனவே இன்னொரு கிளை அமைப்பு நாத்தாக்கா. அந்த அமைப்பு திராவிட கட்சிகளை எதிர்ப்பது, திராவிடத்தை எதிர்ப்பது அப்படிங்கிற பேர்ல சீமானை உருவாக்குனாங்க. ஆரியமும் திராவிடமும் சீமான் ஆரியமும் திராவிடமும் ஒன்றுதான் அப்படிங்கிறாரு. இல்ல, அதுதான் ஆரியத்துக்கு துணை போவது. ஆரியமும் திராவிடமும் ஒண்ணுன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் செஞ்ச ஆய்வுல வெளிப்படையா சொல்றாரு, இந்தியா முழுக்க வாழ்ந்தவர்கள் திராவிடர்கள். இந்த இந்தியாவில் நடக்கிற யுத்தமே ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கு தான் யுத்தம் சொல்லி சொல்றாரு. என்னன்னா ரெண்டு எதிரிய ஒரு பட்டியல் போடுறாரு. ஒன்று பார்ப்பனியம், இரண்டாவது முதலாளித்துவம் தான் அவர் எதிரியா காட்டுறாரு. பார்ப்பனியம்ங்கிறத ஆரியம், ஆரியத்துக்கு எதிரான யுத்தத்தை தான் நம்ம நடத்தணும்ன்றாரு.
நீங்க வந்து அம்பேத்கரை விட வந்து ஒரு பெரிய ஆய்வாளரா? என்ன என்ன எந்த அடிப்படையில் பேசுறாரு? முழுக்க முழுக்க ஒரு சங்கியாக பாஜகவினுடைய தொங்கு சதையாக நாத்தாக்கா இருக்குது. இன்னொரு வடிவம் தான் விஜய். அதனால ரெண்டு பேருமே வந்து திராவிட கட்சிகளை திராவிடத்தை எதிர்க்கின்ற வேலையில தான் இங்க வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ஊடுருவல் தான், உள்ள ஊடுருவி இந்த வேலையில